எதிரி நாட்டவர்கள் ரஷ்யா ஆர் சீனா அமெரிக்காவை அடிக்கும்போது அவங்களுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல் இல்லாட்டி பாலிஸ்டிக்ஸ் மிசைலை வச்சு அடிக்கும்போது அதை பாதுகாப்பது எப்படி? நம்ம அமெரிக்காவை பாதுகாக்கணும், அவங்களுடைய மிசைலை வானத்திலே வச்சு போட்டு தள்ளணும். இதற்கு என்ன மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம்? இப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு தான் கோல்டன் டோம் அப்படின்னு சொல்றதை உருவாக்குறதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆசைப்படுறார். பொதுவாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த தங்கம் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த கோல்டன் டோம் அப்படின்னு சொல்றது அமெரிக்காவினுடைய வான்பரப்பை பாதுகாக்க வேண்டியது. ரொம்ப ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேனே, இஸ்ரேல் அயன் டோம் செஞ்சிருக்கும் போது ஏன் அமெரிக்காவால் கோல்டன் டோமை உருவாக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய நிலப்பரப்பு தான். இஸ்ரேல் ஒரு 7.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இஸ்ரேலினுடைய பரப்பளவு. ஆனால் அமெரிக்கா ஒரு 22,000 சதுர கிலோமீட்டர் உள்ளடக்கிய ஒரு நாடு. 22,000 சதுர கிலோமீட்டர் எங்கே இருக்குது? ஒரு 7.9 இல்லாட்டி 8 மில்லியன் வச்சுக்கோங்களேன். 80 சதுர கிலோமீட்டர் எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 320 மடங்குக்கு மேலே பெரிய நாடு தான் அமெரிக்கா. அப்படி 320 மடங்கு பெரிய நாடு அப்படின்னா அவ்வளவு பெரிய வான்பரப்பு அமெரிக்காட்ட இருக்குது. அந்த வான்பரப்பை பாதுகாக்க வேண்டும் என்றால் அயன்டோ மாதிரி 320 மடங்கு நிறைய மிசைல்ஸ், நிறைய லேயர்ஸ் அப்படிங்கிறத அங்கே கொண்டு வரணும். அப்படின்னா மட்டும்தான் அமெரிக்காவினுடைய இந்த கோல்டன் டோம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும்.